இன்றைக்கி வந்து ரவா கிச்சடி செய்ய போகிறேன். ரவா கிச்சடிக்கு தேவையானது வந்து பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு டம்ளர் ரவா, அதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் நெய் போட்டு, ஆயில், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு தக்காளி, உப்பு தேவையான அளவு, நெய் 1 ஸ்பூன் போதும். நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரையும் வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போதும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. கேரட்டு பீன்ஸும் ஒன்றா போட்டுடலாம். வதங்கிடுச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரை வதக்கி கலந்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 டம்ளருக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் காயெல்லாம் வேகணும், அதுக்காண்டி 2 டம்ளர் தேவைப்படும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ரவா போட்டுக்கலாம். கட்டி விடாமல் கிண்டிக்கணும். கட்டி பட்டுரும். ரெடி ஆயிடுச்சுங்க ரவா கிச்சடி. உப்புமா சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி காய்கறி போட்டு கொடுங்க, நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்றலாம் இந்த இதை ரவா கிச்சடியை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.